கில்லாடிகள் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். 511 தேர்தல் வாக்குறுதி, 511 தேர்தல் வாக்குறுதி. அதாவது ஒரு ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அதிகமா பொய் சொல்றாங்களோ அதெல்லாம் எழுதுங்கப்பா அப்படின்னு. 10 பேர் யார் தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறார்களோ பொய்யர்கள் கூட்டம் பொய்யாக 511 தேர்தல் வாக்குறுதி எடுத்து ஐயா இன்னைக்கு முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனா ஸ்டாலின் ஐயா சொல்றாரு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். அந்த தேர்தல் வாக்குறுதி நீங்களே ஒரு எடுத்து படிங்க ஐயா. இன்டர்நெட்ல இருக்கு, அறிவாலயத்தினுடைய வெப்சைட்ல இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு. 511 தேர்தல் வாக்குறுதி நீங்க படிச்சு ஒரு டிக்கு போட்டு வந்தீங்கன்னா 20 டிக்கு கூட போட முடியாது. அதனால்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நீ 99% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டால் ஒரு வெள்ளை அறிக்கையை விட, இது அறிக்கை 1 நிறைவேற்றி விட்டோம் இந்த நாள்ல, அறிக்கை 2 நிறைவேற்றி விட்டோம் இந்த நாள். அவர்களால் எப்பொழுதும் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாதுங்க ஐயா. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பொறுத்தவரை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருக்கின்றார். உண்மை எப்பவுமே சொல்ல மாட்டாங்க ஐயா, அவங்க உண்மை சொல்வதற்கு வாய்ப்பே ஐயா. இந்த தேர்தல் 2024 என்ன தேர்தல் ஐயா? இந்தியால பல தேர்தலை பார்த்திருக்கீங்க. நாம எல்லாம் 5 ஆண்டுகளுக்கு 4 தேர்தல ஓட்டு போடுறோம். நம்ம இந்தியா நம்ம பாஸ்ட் டைமே போய் ஓட்டு போட்டு வர்றதா நம்ம ஹாபி. வெளிநாட்டுல கேட்பாங்க உன் ஹாபி என்னன்னு, அண்ணே நான் ஸ்விம்மிங் பண்ணுவேன், அண்ணே நான் ஆர்ச்சரி பண்ணுவேன். இந்தியால உன் ஹாபி என்னன்னு கேட்டா அண்ணே நான் போய் ஓட்டு போட்டு வருவேன் அப்படின்னு. 5 ஆண்டுகளுக்கு 4 ஓட்டு போட்டு கைரேகை நமக்கு தேய்ந்தது மட்டும்தான் மிச்சம். லோக்சபாவுக்கு ஒரு ஓட்டு போடுயா, சட்டமன்றத்துக்கு ஒரு ஓட்டு போட்டு, பஞ்சாயத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க ஐயா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுங்க ஐயா. நீங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க 40, 50, 60 ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டா போட்டு தள்ளிட்டீங்க. ஒரு தேர்தலுக்கு முன்பு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க உங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். நீங்களே வேலையெல்லாம் விட்டுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டுட்டு போய் கியூல போய் நின்று ஒரு ஓட்டை குத்திட்டு வந்து இவனாச்சு மாத்துவானா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் எப்படினாங்க ஐயா இன்னைக்கு சொல்றாங்க, எதிர்கட்சி சொல்றாங்க அவங்களோட நாங்களே பரவாயில்ல. அதாவது ஆளுங்கட்சி 100க்கு 3 மார்க்கு, எதிர்கட்சி 100க்கு 4 மார்க் வாங்கியிருந்தாங்க. இந்த 3 மார்க்குக்கு 4 மார்க்குக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சண்டை ஐயா. நாங்கள் சொல்வது 100க்கு 100 மார்க். ஒரு புதிய அரசியல் இலக்கணத்தை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களால் கொடுக்க முடியும். மாத்தி ஸ்டாண்ட் போட்டு அங்கேயே சைக்கிளை நிறுத்தி அந்த வண்டியை சுத்திட்டு ஆட்சி மாற்றம், தமிழகத்திலே மாற்றம், முன்னேற்றம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றாங்க ஐயா. முன்னேற்றம் உங்களுக்கு, உங்களை சார்ந்த அமைச்சர்களுக்கு, அமைச்சர்களை சார்ந்த பினாமிகளுக்கு. தமிழகத்திலே தொடர்ந்து யாருக்கு நல்லது நடந்திருக்குன்னா இந்த குரூப் தவிர யாருக்கு நல்லது நடக்கலைங்க. ஹைவே கான்ட்ராக்ட், ஒரு அமைச்சருக்கு 3 பினாமி இருப்பான். கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர், அவன் மட்டும்தான் ஹைவே கான்ட்ராக்டர். அந்த ஊர்ல அவன் மட்டும்தான் எடுப்பான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல எந்த அமைச்சர் இருக்காரோ 3 பேர் கூட இருப்பான். அந்த 3 பேருக்கு மட்டும்தான் உள்ளூருக்குள்ள வரக்கூடிய எல்லா சாலையும், மத்திய அரசினுடைய எல்லா திட்டமும், உங்க வீட்டுக்கு பைப் போறதுல இருந்து டாய்லெட் பறிக்கிறதுல இருந்து அந்த 3 பினாமி தான் மாத்தி அதை எடுப்பான். சோ 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க ஐயா, நல்லது. அவங்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு பினாமியை வைத்து, அதனாலதான் பாத்தீங்கன்னா திமுக அமைச்சரவையில 35 அமைச்சர்கள் இருக்கின்றார். 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பொன்முடி அவர்களை போன்றவர்கள் தண்டனை பெற்றிருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜியை போன்றவர்கள் புலால் சிறையில் இருக்கிறார். இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க ஐயா. 35 அமைச்சர்கள் 11 பேர், சராசரியாக 33%. 3ல் 1 அமைச்சர் மீது தமிழகத்தில் ஊழல் வழக்கு இருக்கு. நான் சொல்றது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி பத்தி நான் பேசவே ஆரம்பிக்கலைங்க. இந்தியாவில எங்கேயுமே இந்த அளவுக்கு ஊழல் குற்றவாளிகள் அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக இருப்பது இந்தியாவில எங்கேயுமே இல்லைங்க ஐயா. நம்ம ஊருடைய சாபக்கேடு.